ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு நாளும் எவ்வளோ விஷயங்களை கத்துக்கிறோம். அப்படி நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு நாம தான் எல்லாத்த விடையும் ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையாவே நாம எல்லாரை விட ரொம்ப உயர்ந்தவங்க தானா? இல்ல அப்படின்னா நம்மள உயர்த்தக்கூடிய ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு. அத ராமாயணத்துல ஒரு சின்ன கதையின் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய பிரியா சங்கர் தாட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து டன் கொடுங்க. ஏன்னா அப்பதான் நோட்டிபிகேஷன் கரெக்டா வரும். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். ராமாயணத்துல வசிஷ்ட முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இந்த வசிஷ்ட முனிவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தசரத மன்னனுடைய குரு தான் இந்த வசிஷ்ட முனிவர். இந்த வசிஷ்ட முனிவருக்கு சிவபெருமான் ஒரு வரம் ஒண்ணு ஸ்பெஷலா ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அது என்ன வரம் அப்படின்னா, இப்ப வசிஷ்ட முனிவர் எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவருக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு நாற்காலி ஒண்ணு அவரு எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாடியே போயிரும். அது மட்டும் இல்ல, அவரு அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் எந்த இடத்துல நம்ம உட்கார்ந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம் இல்லையா? அது மாதிரி அவர் தேட தேவையில்ல. அந்த இடத்துல அந்த நாற்காலி பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுல போய் அவர் உட்கார்ந்துப்பாரு. இத பார்த்துட்டு அவர் கூட இருக்காரு பாத்தீங்களா? அவர் கூட இருக்கிற நிறைய முனிவர்களுக்கு பொறாமை ஆயிடுச்சு. என்னடா நாமளும் இவர் கூட தான், நாமளும் வசிஷ்டர் கூட தான் இருக்கோம். ஆனா நமக்கெல்லாம் அந்த மாதிரியான மரியாதை கிடைக்கல. இவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக சிவபெருமான் ஒரு வரத்தை கொடுத்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அவர் மேல பொறாம. அத சிவபெருமான் கிட்ட போய் கேக்குறாங்க. நாங்களும் வசிஷ்டர் கூட தானே இருக்கோம். எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி மரியாதை இல்லாம வசிஷ்டருக்கு மட்டும் ஏன் அந்த மரியாதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கேக்குறாங்க. சிவபெருமான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன வேலை அப்படின்னா 48 நாட்கள் ஒரு டைம் கொடுத்து அந்த 48 நாட்களுக்குள்ள உங்களை விட உயர்ந்த மனிதர் ஒருத்தரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சொன்னது யாரு? கடவுள் இல்லையா? சிவபெருமான் இல்லையா? உடனே இவங்களுக்கெல்லாம் முனிவர்களுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா வசிஷ்ட முனிவர் வராரு. அவருக்கும் இதே மாதிரி இவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறாரு. அவருக்கு என்னன்னா 48 நாள்ல உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வசிஷ்ட முனிவரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு. 48 நாட்களோட முடிவுல எல்லாரும் சிவபெருமான காக்க சிவபெருமான பாக்குறதுக்கு எல்லாரும் கூட்டிட்டாங்க. உடனே சிவபெருமான் கேக்குறாரு, அந்த மற்ற முனிவர்கள்ட்ட எல்லாம் கேக்குறாரு, நான் கொடுத்த வேலை என்னாச்சு? உங்களுடைய உயர்ந்த மனிதரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே முனிவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க ரொம்ப தேடி பார்த்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடினோம். ஆனா எங்களை விட ஒரு உயர்ந்த மனிதர் எங்கேயுமே கிடைக்கல, எங்களால தேடி தேடி பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கப்புறம் வசிஷ்ட முனிவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க என்னாச்சு, நான் சொன்ன வேலை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வசிஷ்ட முனிவர் சொல்றாரு, கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை அவரு, நானும் தேடி பார்த்தேன், எங்க எல்லாமோ தேடி பார்த்தேன். ஆனா என்னை விட தாழ்ந்த மனிதர் ஒருத்தர் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து இத இப்படி சொன்ன உடனேயே மற்ற முனிவர்கள் எல்லாமே வெக்கத்துல தலை குனிறாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது தாழ்ந்த எண்ணங்கள், இது மாதிரி தாழ்ந்த எண்ணங்கள் கொண்ட மனிதர்களால மட்டும்தான் யாருக்குமே அன்பையும் மரியாதையும் கொடுக்க முடியும். தாழ்ந்த எண்ணங்கள்னா இப்ப சொல்லுவாங்கல்ல, தாழ்ந்து போறதுனால நீ ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. எதையும் விட்டு கொடுத்து போறது கத்துக்க, தாழ்ந்து போக கத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி தாழ்ந்து போற மனிதர்கள் என்னைக்குமே அவங்களோட வாழ்க்கையில தோத்து போயிட மாட்டாங்க. அதே மாதிரி நாம தான் எல்லா விஷயத்திலயும் நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோட இருக்கிற மனிதர்களால சக மனிதர்கள் கிட்ட எப்பயுமே தனிச்சுதான் நிப்பாங்க. அவங்களால சேர்ந்தவங்க கூட வாழவே முடியாது. தன்னைத்தானே உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கணத்தோட இருக்காங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான செயல்கள்லாம் இருக்கிற மனிதர்களால யாரையுமே அரவணைச்சு போக முடியாது. எந்த ஒரு தனைக்கணமுமே இல்லாம மற்றவங்களை அரவணைக்கக்கூடிய பண்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த பண்பு தான் தன்னை உயர்த்தக்கூடிய மிக சிறந்த ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையின் மூலமா நீங்க கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டிருப்போம். பாரதியாரோட பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கால் ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன, அந்த பாட்டோட கடைசி லைனும், தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னு பாரதியார் அந்த பாட்டுல குழந்தைகளுக்கு சொல்லியிருப்பாரு. அது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தான். ஏன்னா உன் கூட விளையாடுற பிள்ளைங்க கூட நீ நல்லா விளையாடு,
அவங்கள்ட்ட வந்து நீ உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது. அப்படி நீ பார்த்தேன்னா அது உன்னோட படிப்புக்கு வந்து சிறந்தது கிடையாது. எப்பயுமே அன்பு யாருக்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்கதான் இந்த உலகத்துல உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அந்த பாட்டின் மூலமா வந்து சொல்லுவாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் கூட. நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யாரு வந்து உயர்ந்த மனிதர்கள், சிறந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.